அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரண்ட் கோச்சிங் சென்டர். இப்போ டிஎன்யூஆர்பி 2025க்கான சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் ஒன்றும் கூடிய விரைவில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க. இப்போ அதுக்காக எல்லாருமே ரொம்ப தீவிரமா படிச்சுன்னு இருப்பீங்க. இப்போ நாங்கள் 10th ஜாகிரபில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 200 கொஸ்டின்ஸ் தி கேள்வி வார் அப்படின்ற தலைப்புல உங்களுக்கு இதுக்கப்புறம் ஒவ்வொரு சாப்டருமே நாங்க எல்லாத்தையுமே எடுக்க போறோம். இப்போ அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 200 கொஸ்டின்ஸ் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ நீங்க ஜாகிரபி படிக்கணும் இல்ல ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது கண்டிப்பா உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்போ 10th ஜாகிரபி இந்த 200 கொஸ்டின்ஸை நம்ம அனலைஸ் பண்ணாலே டோட்டல் 10th ஜாகிரபியும் நம்ம பினிஷ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ வாங்க கிளாஸுக்கு போகலாம். அப்போ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கூற்று: இந்தியா பரப்பளவில் உலகின் 7வது பெரிய நாடு சரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமா சரிதான். ஏன்னா இந்தியா பரப்பளவுல 7வது பெரிய நாடு. ஆசிய கண்டத்தின் 1வது பெரிய நாடா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப ஆசிய கண்டத்துல 1வது பெரிய நாடு இந்தியான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அப்ப ஆசிய கண்டத்தினுடைய 1வது பெரிய நாடு எதுனா ரஷ்யா. இந்தியா 2வது பெரிய நாடு தான். அப்ப இங்க 2வதுன்னு கொடுத்துருக்கணும். அப்ப 1வது பெரிய நாடுன்னு கொடுத்ததுனால தப்பு. அப்ப 1வது பெரிய நாடு எதுனா ரஷ்யா. அப்ப இந்தியான்றது 2வது பெரிய நாடு. இதுக்கு ஆப்ஷன் சி, 1 சரி 2 தவறு. 1 சரி 2 தவறு. அப்ப இந்தியாவுடைய பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர். இதான் இந்தியாவுடைய பரப்பளவு. அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் நிலப்பரப்பு புவியின் மொத்த பரப்பளவில் %% உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்தியாவுடைய நிலப்பரப்பு இந்த வேர்ல்டு இந்த மொத்த ஜாகிரபிலையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல மொத்த சதவீதம் எவ்வளவு பரப்பளவு இருக்குன்னா 2.4% பரப்பளவு இருக்கு. அப்ப ஆன்சர் பி, 2.4%. இதான் இந்தியாவுடைய அந்த 32,87,263 சதுர கிலோமீட்டர் இருக்குல்ல, அதோடைய இந்த வேர்ல்டுல இருக்கிற அந்த சதவீதம். இந்தியா மூணாவது கொஸ்டின் பாருங்க. இந்தியா கிலோமீட்டர் நில எல்லைகளை கொண்டுள்ளது அப்படின்னு கொடுத்துறாங்க. இந்தியா கிலோமீட்டர் நில எல்லைகளை கொண்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் 15,200, அதாவது 15,200 கிலோமீட்டர் நில எல்லைகளாக கொண்டுள்ளது. இந்த கொஸ்டின் இந்த வாட்டி நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த பாடத்தை பொறுத்த வரைக்குமே இதுக்கு முன்னாடி இருந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டாங்க. இப்ப இந்த கொஸ்டின்ஸ் நீங்க இந்த வாட்டி எதிர்பார்க்கலாம். அதனால ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்தியா எவ்வளவு நில எல்லைகளை கொண்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா 15,200 அப்படின்னு அர்த்தம். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியா அதிகபட்ச எல்லைகளாக நாடுகளுடன் கிலோமீட்டர் கொண்டுள்ளது அப்படின்னு கொடுத்துறாங்க. இதுக்கு ஏற்கனவே போன வாட்டி கேட்டாங்க. இதுக்கு ஆப்ஷன் சி, வங்காளதேசம். வங்காளதேசம் என்னது இந்தியாவுடைய அதிகபட்சமான நில எல்லைகளை கொண்டது வங்காளதேசம். அது எவ்வளவு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 4,156 கிலோமீட்டர். 4,156 கிலோமீட்டர் இருக்கு அது நில எல்லைகளா. அடுத்தது 5வது கொஸ்டின் பாருங்க. இந்தியா குறுகிய எல்லைகளை கொண்ட நாடு எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்ப இந்தியாவுடைய குறுகிய எல்லைகளை கொண்ட நாடுகள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் என்னது குறுகிய எல்லைகளை கொண்ட நாடு. அப்ப நீண்ட எல்லைன்னு பாத்தீங்கன்னா வங்காளதேசம், குறுகிய எல்லைன்னு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நீண்ட எல்லைக்கு வாங்க, குறுகிய எல்லைக்கு போனா ஆப்பு தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நீண்ட எல்லைக்கு வாங்க, குறுகிய எல்லைக்கு போனா ஆப்பு தான் அப்படின்னு ஞாபகம் வச்சு. அப்ப குறுகிய எல்லைகளை கொண்ட நாடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்கானிஸ்தான். அப்ப இது எவ்வளவு கிலோமீட்டர் நீளம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல 106 கிலோமீட்டர் நீளம் இருக்கு. 106 கிலோமீட்டர் நீளம் இருக்கு. அடுத்தது பாருங்க. இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் மற்றும் தீவு கூட்டங்களையும் சேர்த்து கிலோமீட்டர் ஆகும் அப்படியா. அப்ப இந்தியாவுடைய கடற்கரையோட மொத்த நீளம் தீவு கூட்டங்களையும் சேர்த்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் டி, 7,516.6 கிலோமீட்டர். 7,516.6 கிலோமீட்டர். இதே தீவே இல்லை அப்படி 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 கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 6,100 சம்திங் வரும். புரியுதுங்களா? தீவே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா 6,100 கிலோமீட்டர் நீண்ட, அதாவது கடற்கரையுடைய மொத்த நூலம் பாத்தீங்கன்னா தீவு கூட்டங்கள் சேர்க்காம இருந்தா 6,100, தீவு கூட்டங்களை சேர்த்தா 7,516.6 கிலோமீட்டர். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் தென்கோடி பகுதியான
முன்பு டேஷ் என்று அழைக்கப்பட்டன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இந்தியாவுடைய தென்கோடி பகுதி முன்பு எப்படி அழைக்கப்பட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ஆன்சர் வந்து பிக் மெல்லியன், பிக் மில்லியன் அப்படின்னு அழைச்சிருக்கிறாங்க. இந்தியாவுடைய தென்கோடி பகுதியை முன்பு எவ்வாறு அழைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் மில்லியன் அப்படின்னு அழைச்சாங்க. அதுக்கடுத்து 8வது கொஸ்டின் பாருங்க. குஜராத் முதல் அருணாச்சல பிரதேச வரை உள்ள மாநிலங்கள் வழியே எத்தனை தீர்க்க கோடுகள் செல்கின்றன? ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாருங்க. குஜராத்ல இருந்து அருணாச்சல பிரதேசம், அது சில டைம்ல என்ன கேட்கலாம், கிழக்கு டு மேற்குன்னு கேட்கலாம். கிழக்குல இருந்து மேற்குல இருந்து கிழக்கு வரைக்கும் எத்தனை தீர்க்க கோடுகள் செல்கின்றன அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 30 தீர்க்க கோடுகள் செல். அப்ப குஜராத்ல இருந்து அருணாச்சல பிரதேசம் வரை உள்ள மாநிலங்கள்ல எத்தனை தீர்க்க கோடுகள் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 தீர்க்க கோடுகள் போகுது. அடுத்தது பாருங்க, 9வது கொஸ்டின். உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது அப்படின்னு கேட்டு இது அடிக்கடி கேட்டுறாங்க. உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆராவல்லி மலைத்தொடர். அப்ப உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது அப்படின்னா ஆராவல்லி மலைத்தொடர். 10வது கொஸ்டின் பாருங்க. திபெத்தியன் இமயமலை என்று அழைக்கப்படுவது எது? ரொம்ப ரொம்ப அதான் இது வந்து கொஸ்டின் வார் இது. ஏன்னா அந்த 200 கொஸ்டினுமே நீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்க அப்படியே நீங்க ஏன்னா டிராவல் பண்றீங்க இல்ல சும்மா ஃப்ரீயா இருக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் கேட்டுன்னே இருக்கலாம், உங்களுக்கு மைண்ட்ல அப்படியே நின்றும். 10வது கொஸ்டின் பாருங்க. திபெத்தியன் இமயமலை என்று அழைக்கப்படுவது எது? திபெத்தியன் இமயமலை என்று அழைக்கப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ் இமயமலை. எல்லாத்துக்குமே நான் கொஸ்டின் வச்சிருக்கிறேன். டிரான்ஸ் இமயமலை, திபெத்தியன் இமயமலை என்று அழைக்கப்படுவது எதுனா டிரான்ஸ் இமயமலை. 11வது கொஸ்டின் பாருங்க. ஜாஸ்கர், லடாக்கு, கைலாஷ் மற்றும் காரகோரம் இந்த மலைத்தொடர்களெல்லாம் எங்கு காணப்படுகிறது அப்படின்னு கேட்கறாங்க. ஜாஸ்கர், லடாக்கு, கைலாஷ், காரகோரம் இந்த மலைத்தொடர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 11வது கொஸ்டினுக்கு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ் இமயமலையில இருக்கு. அப்ப டிரான்ஸ் இமயமலையை தான் திபெத்தியன் இமயமலை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து 12வது கொஸ்டின் பாருங்க. யூரேஷியா தட்டு டேஷ் திசையை நோக்கி நகர்ந்தது? ஏன்னா போன வாட்டி கோண்டுவானாவை கேட்டிருந்தாங்க, அதனாலதான் இந்த வாட்டி நான் யூரேஷியாவை கேட்டிருந்தேன். ஏன்னா கோண்டுவானாவுக்கு தெரிஞ்சா உங்களுக்கு யூரேஷியா தெரியும். அப்ப யூரேஷியா தட்டு டேஷ் திசை நோக்கி நகர்ந்தது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்ப 12க்கு இது பாத்தீங்கன்னா தெற்கு நோக்கி நகர்ந்தது. ஏன்னா இது வந்து இப்போ கோண்டுவானாவும் யூரேஷியாவும் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரெதிர இருக்கும், இப்படிதான் இருக்கும். இது வந்து வடக்கு பக்கம் இருக்கும், இது வந்து தெற்கு பக்கம் இருக்கும். அப்ப கோண்டுவானா வந்து வடக்கு நோக்கி நகரும், யூரேஷியா வந்து தெற்கு நோக்கி நகரும். அப்ப இந்த 2 தட்டும் நகர்ந்ததுனால்தான் டெத்திஸ் அப்படின்ற கடல் வந்து என்னாச்சு, உள் இயக்க சக்தினால அதை உள்ள வாங்கி இமயமலையா உருவெடுத்தது. அப்ப இமயமலை உருவாவதற்கு முன்பு என்னவா இருந்துச்சுன்னா டெத்திஸ் அப்படின்ற கடலா இருந்துச்சு. அப்ப அதுதான் இது போன வாட்டி எப்படி கேட்டிருந்தாங்கன்னா கோண்டுவானா வந்து எந்த திசையை நோக்கி நகர்ந்தது அப்படின்னு கேட்டாங்க. அப்ப கோண்டுவானா வடக்கு, யூரேஷியானா தெற்கு, அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 13 பாருங்க. கஞ்சன்ஜங்கா எங்கு இருக்கு? கஞ்சன்ஜங்கா எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டுறாங்க. கஞ்சன்ஜங்கா எங்க அமைஞ்சிருக்குன்னா நேபாளத்துக்கும் சிக்கிமுக்கும் இடையில அமைஞ்சிருக்கு. கஞ்சன்ஜங்கா எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேபாளத்துக்கும் சிக்கிம் இடையில அமைஞ்சிருக்கு. அடுத்தது 14வது கொஸ்டின் பாருங்க. உலகிலேயே டேஷ் உயரமான சிகரங்கள் உள்ளன? உலகிலேயே எத்தனை உயரமான சிகரங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 சிகரங்கள் இருக்கு. உலகிலேயே 14 உயரமான சிகரங்கள் இருக்கு. அதுல இமயமலையில மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 சிகரங்கள் அது இருக்கும். உலகிலேயே மிக உயரமான சிகரங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 இருக்கு. அதுல இமயமலையில மட்டுமே 9 சிகரங்கள் அதுல இருக்கு. அதுக்கடுத்தது பாருங்க. கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சின் போன்ற பல பனியாறுகள் எங்கு காணப்படுகின்றது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சின் போன்ற பல பனி ஆறுகள் எங்கு காணப்படுகின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னா இமாத்திரியில காணப்படுது. கங்கோத்ரி, யமுனோத்ரி அப்படின்ற பல பனியாறுகள் எங்கு காணப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இமாத்திரியில காணப்படுது. இப்ப இமாத்திரி அப்படின்றது பெரிய இமயமலை, இமாத்திரி அப்படின்னா பெரிய இமயமலை, இமாச்சல் அப்படின்னா சிறிய இமயமலை. இது முதல்ல உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும். இமாத்திரி அப்படின்னா பெரிய இமயமலை, இமாச்சல் அப்படின்னா சிறிய இமயமலை, சிவாலிக் அப்படின்னா வெளி இமயமலை, வெளியில இருக்கு சிவாலிக். சிவன் வந்து வெளியில தானே இருப்பாரு, அது மாதிரி நாம வச்சுக்க. இமாத்திரி அப்படின்னா த்ரீனா பெருசா இருக்கா, சிறிய இமயமலை அப்படின்னா இமாச்சல், சிறிய இமயமலை, சின்ன இமயமலைலாம் சல்லுன்னு இருக்கும். சிவாலிக் சிவன் வந்து வெளியில தான் இருப்பாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க, வெளி இமயமலை. அப்ப பூர்வாஞ்சல்ன்றது
அதுக்கு அடுத்தது அப்ப கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சின் இந்த ஆறுகளெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? இமாத்திரியில இருக்கு. அடுத்தது பீர்பாஞ்சல், தௌலதார் மற்றும் மகாபாரத் இந்த மலைகள் எங்கு காணப்படுகின்றன அப்படின்னு கேக்குறாங்க. பீர்பாஞ்சல், தௌலதார், மகாபாரத் இந்த மலைகள் எல்லாம் எங்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து இமாச்சல்ல இருக்கு. சிறிய இமயமலை இருக்குல்ல, அதுல இருக்கு. எது? பீர்பாஞ்சல், தௌலதார், மகாபாரத் இந்த மலைகள் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இமாச்சல்ல இருக்கு. 17வது கொஸ்டின் பாருங்க, முக்கியமான கொஸ்டின்ஸ். இதெல்லாம் கனவா, இதை கொடுத்து பொறுத்துகளை தான் கேட்பாங்க. இப்படிதான் பொறுத்துகள் உங்களுக்கு வரும். இதை நல்லா பாத்துக்குங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, காரகோரம் கணவாய். காரகோரம் கணவாய், காரகோரம் கணவாய் எங்க இருக்கு? ஜம்மு காஷ்மீர். காரகோரம் கணவாய் எங்க இருக்கு? ஜம்மு காஷ்மீர். அதுக்கு அடுத்தது ஜோஷிலா கணவாய். ஜோஷிலா கணவாய் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இமாச்சல்ல இருக்கு. ஜோஷிலா கணவாய் என்ன இருக்கு? இமாச்சல்ல இருக்கு. ஜெலிபில்லா, ஜெலிபில்லா கணவாய் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கிம்ல இருக்கு. ஜெலிபில்லா கணவாய் எங்க இருக்குன்னா சிக்கிம்ல இருக்கு. போலந்து கணவாய் எங்க இருக்குன்னா பாகிஸ்தான்ல இருக்கு. அப்ப இதுக்கு ஆன்சர் என்னது? 1க்கு 2, 2க்கு 1. ஓகே, 2, 1, 4, 3. அப்ப காரகோரம் கணவாய் எங்க இருக்குன்னா ஜம்மு காஷ்மீர். காசு இருந்தா காரம் வாங்கலாம், ஞாபகம் வச்சுங்க. காசு இருந்தா காரம் வாங்கலாம். ஜோஷிலா கணவாய் இமாச்சல். இமாச்சல் ஜோஷிலா. ஜோஷிலா ஷீலா மீன். ஷீலா மீன் வந்து சல்லுன்னு இருக்கும், ஞாபகம் வச்சுங்க. ஜெலிபில்லா கணவாய். ஜெலிபில்லா கணவாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கிம். ஜெல்லி கிட்ட சிக்கிக்காத, அதாவது ஜெல்லி மீனு கிட்ட சிக்கிக்காத அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. போலான்றது பாகிஸ்தான். இதுதான். அப்ப இந்த 4 கணவாய் ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்க, பொமிட்டிலா கணவாய். பொமிட்டிலா கணவாய் எங்க எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொமிட்டிலா கணவாய் வந்து அருணாச்சல பிரதேசத்துல இருக்கு. பொமிட்டிலா கணவாய் எங்க இருக்கு? அருணாச்சல பிரதேசம். பொமிட்டிலா கணவாய் எங்க இருக்குன்னா அருணாச்சல பிரதேசம். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சிப்கிலா. சிப்கிலா கணவாய் எங்க இருக்குன்னா இமாச்சல்ல இருக்கு. சிப்கிலா கணவாய் எங்க இருக்குன்னா ஹிமாச்சல், அதுவும் ஹிமாச்சல்ல இருக்கு. சிப்கிலா கணவாய் எங்க இருக்கு? ஹிமாச்சல்ல இருக்கு. இப்ப இந்த கணவாயில இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 19வது கொஸ்டின் பாருங்க, இமயமலை ஆறுகளால் இமயமலை ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட பெரும் மணல்கள் மற்றும் பலதரப்பட்ட படிவுகளால் ஆனது எவை அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இமயமலை ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட பெரும் மணல்கள் மற்றும் பலதரப்பட்ட படிவுகளால் ஆனவை எவை அப்படின்னு கேட்டாங்கன்னா பாபர் சமவெளி அப்படின்னு சொல்லலாம். இப்ப அதுக்கு ஆன்சர் என்னது? பாபர் சமவெளி. புரியுதுங்களா? அப்ப அடுத்தது 20வது கொஸ்டின் பாருங்க, மேட்டு நில வண்டல் படிவுகளை கொண்ட நிலத்தோற்றம் எவை அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. மேட்டு நில வண்டல் படிவு, இதுதான் அங்க கேள்வி. மேட்டு நில வண்டல் படிவுகளை கொண்ட நிலத்தோற்றம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து சி, பாங்கர் சமவெளி. மேட்டு நில வண்டல் படிவு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே பாங்கர் சமவெளி. அடுத்தது 21வது கொஸ்டின் பாருங்க, ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படிய வைக்கப்படும் புதிய வண்டல் மண். ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படிய வைக்கப்படும் புதிய வண்டல் மண். புதிய வண்டல் மண் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா காதர் சமவெளி. ஆன்சர் இது புரியுதுங்களா? இந்த இந்த இப்போ நான் கேட்கிற கொஸ்டின்ஸ்ல இருந்து கண்டிப்பா இது மாதிரிதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அமையும். ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படிய வைக்கப்படும் புதிய வண்டல் மண் எதுனா காதர் சமவெளி. அதுக்கு அடுத்தது 22வது கொஸ்டின் பாருங்க, வண்டல் சமவெளியில் சதுப்பு நிலப்பகுதி டேஷ் என அழைக்கப்படுகிறது. அப்ப வண்டல் சமவெளியில் சதுப்பு நிலப்பகுதி என்னென்ன அழைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பில்ஸ்ன்னு அழைக்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் என்னது? பில்ஸ். 22க்கு வந்து சதுப்பு நிலப்பகுதி டேஷ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பில்ஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது 23வது கொஸ்டின் பாருங்க, ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கே அமைந்துள்ள சமவெளி எது? இதெல்லாம் ப்ரீவியஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ். இதெல்லாம் ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கே அமைந்துள்ள சமவெளி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் சமவெளி. ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கே எது இருக்குன்னா ராஜஸ்தான் சமவெளி தான் இருக்கு. அப்ப ஆன்சர் என்னது? டி. 24வது கொஸ்டின் பாருங்க, புஷ்கர் ஏரி எங்கு அமைந்துள்ளது? 24வது கொஸ்டின் பாருங்க, புஷ்கர் ஏரி எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் சமவெளி. ராஜஸ்தான் சமவெளியில தான் புஷ்கர் ஏரி அமைஞ்சிருக்கு. புஷ்கர் ஏரி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் சமவெளி. அது சாம்பார் ஏரின்னு கூட சொல்லுவாங்க. அடுத்து 25 பாருங்க, தார் பாலைவனம் உலகில் எத்தனையாவது மிகப்பெரிய பாலைவனம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. தார் பாலைவனம் வந்து உலகின் எத்தனாவது மிகப்பெரிய பாலைவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7வது மிகப்பெரிய பாலைவனம். உலகின் 7வது மிகப்பெரிய பாலைவனம் அப்படி எதுனா தார் பாலைவனம். புரியுதுங்களா? அப்ப உலகில் மிகப்பெரிய பாலைவனம் எதுனா சஹாரா. அதுல தார் பாலைவனம் எந்த இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7வது இடத்துல இருக்கு.
அதுக்கடுத்து பாருங்க, சட்லஜ், பியாஸ் மற்றும் ராவி ஆறுகளினால் ஏற்படும் படிவுகளால் உருவான சமவெளி எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சட்லஜ், பியாசு மற்றும் ராவி ஆறுகளினால் ஏற்படும் படிவுகளால் உருவான சமவெளி எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பஞ்சாப் ஹரியானா சமவெளி. பஞ்சாப் ஹரியானால தானே சட்லஜ், அந்த பஞ்சாப்ல அந்த இதுல தானே சட்லஜ், பியாசு, ராவி இந்த ஆறெல்லாம் இருக்கு. அப்ப பஞ்சாப் ஹரியானா சமவெளியோடைய படிவுகளால் உருவானது. 27க்கு பாருங்க, கீழ்கண்டவற்றுள் கங்கை ஆற்றின் துணை ஆறு எவை அப்படின்னு கேட்கிறாங்க. கீழ்கண்டவற்றுள் கங்கை ஆற்றின் துணை ஆறு பாருங்க, யமுனை தான் துணை ஆறு, மீது எல்லாம் ஜீலம், சீனப், மனாஸ் இதெல்லாம் வந்து வேற. அப்ப கீழ்கண்டவற்றுள் கங்கை ஆற்றின் துணை ஆறு எவை அப்படின்னு கேட்கிறாங்க. யமுனை தான் என்னது, கங்கை ஆற்றுடைய துணை ஆறு. கங்கை ஆற்றுடைய துணை ஆறு யமுனை. அதுக்கு அடுத்தது பாருங்க, 29வது கொஸ்டின், பிரம்மபுத்திரா சமவெளியின் பெரும்பகுதி எங்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. 28வது கொஸ்டின், பிரம்மபுத்திரா சமவெளியின் பெரும்பகுதி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அசாம்ல தான் இருக்கு. பிரம்மபுத்திராவுடைய பெரும்பகுதி எங்க இருக்கு, அசாம்ல தான் இருக்கு. அடுத்தது 29வது கொஸ்டின் பாருங்க, தீபகற்ப பீடபூமியின் மிக உயர்ந்த சிகரம், தீபகற்ப பீடபூமியின் மிக உயர்ந்த சிகரம் எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்கு ஆனைமுடி சிகரம். ஆனைமுடி சிகரம் வந்து ஆனைமலையில இருக்கு. ஆனைமலை வந்து கேரளாவில் இருக்கு. அப்ப தீபகற்ப பீடபூமியின் மிக உயர்ந்த சிகரம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆனைமுடி சிகரம். 30வது கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவற்றுள் அரபிக்கடலில் கலக்கும் ஆறு எது? 30வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் அரபிக்கடலில் கலக்கும் ஆறு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நர்மதை. மீதி 3 ஆறும் வங்காள விரிகுடால கலக்கும். அப்ப கீழ்கண்டவற்றுள் அரபிக்கடலில் கலக்கும் ஆறு எதுனா நர்மதை தான் வந்து அரபிக்கடலில் கலக்கும் ஆறு. அதுக்கு அடுத்தது 31வது கொஸ்டின் பாருங்க, ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் எது? ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு சிகர். ஆரவல்லி மலைத்தொடர்ல மிக உயரமான சிகரம் எது அப்படின்னு இது மாதிரிதான் கேள்வி வரும். ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் எதுனா குரு சிகார். அடுத்தது 31வது கொஸ்டின், 32வது கொஸ்டின் பாருங்க, மேற்கு தொடர்ச்சி மலையின் வடபகுதி டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப மேற்கு தொடர்ச்சி மலையுடைய வடபகுதி என்னன்னு அழைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சயாத்திரி. மேற்கு தொடர்ச்சி மலையின் வடபகுதி எவ்வாறு அழைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சயாத்திரி அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலிக்கா ஏரி தான் இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி. 34வது கொஸ்டின் பாருங்க, கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றிற்கும் இடையே எந்த ஏரி அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையே எந்த ஏரி அமைந்துள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்லேரி ஏரி தான் அமைஞ்சிருக்கு. அப்ப கொல்லேரி ஏரி தான் என்னது, கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணாவுக்கும் இடையில இருக்கிற ஏரி அப்படின்னு தெரியும். 35வது கொஸ்டின் பாருங்க, இந்தியாவில் செயல்படும் ஒரே எரிமலை எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுல உள்ள பாரன் தீவுல தான் இருக்கு. பாரன் தீவுல தான் என்னது இந்தியாவில் செயல்படும் ஒரே எரிமலை இருக்கு. 36வது கொஸ்டின் பாருங்க, அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவு கூட்டங்களில் இருந்து டேஷ் கால்வாய் பிரிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 டிகிரி கால்வாய் தான் பிரிக்குது. அந்தமானையும் நிக்கோபாரையும் எத்தனை டிகிரி கால்வாய் பிரிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 டிகிரி கால்வாய் தான் பிரிக்குது. லட்சத்தீவு கூட்டங்களை 8 டிகிரி கால்வாய் டேஷில் இருந்து பிரிக்கிறது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்ப லட்சத்தீவு கூட்டங்களை 8 டிகிரி கால்வாய் பிரிக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும். 8 டிகிரி கால்வாய் எதுல இருந்து பிரிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலத்தீவுல இருந்து பிரிக்குது. அப்ப லட்சத்தீவையும் மாலத்தீவையும் எந்த டிகிரி கால்வாய் பிரிக்குதுன்னு கேட்டாலும் சொல்ல தெரியும், 8 டிகிரி கால்வாய் அப்படின்னு. லட்சத்தீவுகள் என எந்த ஆண்டு அழைக்கப்படுகின்றது, எந்த ஆண்டு பெயர் வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1973 தான் லட்சத்தீவுகள் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. அமினித்தீவு, மினிக்காய் அந்த இதெல்லாம் மூணு தீவு சேர்த்து லட்சத்தீவு அப்படின்னு மாத்துவாங்க. அப்ப 1973 தான் என்ன பண்ணிக்கிறாங்க, மாத்திருக்கிறாங்க. 39வது கொஸ்டின் பாருங்க, சிந்து நதியின் மிகப்பெரிய துணை ஆறு எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சிந்து நதியின் மிகப்பெரிய துணை ஆறு எதுன்னா சீனப். சீனப் தான் சீனாப் தான் வந்து என்னது சிந்து நதியின் மிகப்பெரிய துணை ஆறு. பாகிரிதி என்னும் பெயருடன் உற்பத்தியாகும் ஆறு எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பாகிரிதி என்னும் பெயருடன் உற்பத்தியாகும் ஆறு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கங்கை தான். கங்கை தான் என்னது பாகிரிதி அப்படின்ற உற்பத்தி பெயரோட உற்பத்தி ஆகிற ஆறு. 41வது கொஸ்டின் பாருங்க, தீபத் என்னது திபெத் பகுதியில் சாங்போ என்ற பெயரில் அழைக்கப்படும் ஆறு எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. திபெத் பகுதியில சாங்போ என்ற பெயரில் அழைக்கப்படும் ஆறு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா. திபெத் பகுதியில சாங்போ. அப்ப பிரம்மபுத்திரா திபெத் பகுதியில எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னு கேட்பாங்க. சாங்போ ஆறு தான் என்னது சாங்போன்னு அழைக்கிறாங்க பிரம்மபுத்திராவை. தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு எது அப்படின்னு கேட்கிறாங்க. தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு எதுன்னா கோதாவரி தான் தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு. இது நல்லா தெரியணும். 43வது கொஸ்டின் பாருங்க, விருத்த கங்கா என்று அழைக்கப்படும் ஆறு எதுன்னு கேட்டுக்கிறாங்க. விருத்த கங்கா என்று அழைக்கப்படும் ஆறு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோதாவரி தான் விருத்த கங்கான்னு அழைக்கிறாங்க. கோதாவரி தான் என்னது விருத்த கங்கா. விருத்த கங்கானா நீங்க போய் காவேரி அடிச்சுட்டு வரக்கூடாது, கோதாவரி தான். விருத்த கங்கா என்று அழைக்கப்படுவது எதுனா கோதாவரி.
கொல்லேரி ஏரி. கொல்லேரி ஏரி வந்து எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. கொல்லேரி ஏரி எங்க இருக்கு? கோதாவரியில தான் இருக்கு. கொல்லேரி ஏரி எங்க இருக்குன்னா கோதாவரியில தான் இருக்கு. 45 பாருங்க. 45 பாருங்க. கூற்று 1, காவேரி ஆறு 805 கிலோமீட்டர் நீளத்திற்கு பாய்கிறது. காவேரி ஆறு 805 கிலோமீட்டர் நீளத்திற்கு பாய்கிறது. சரின்னு பாத்தீங்கன்னா சரிதான். காவேரி ஆறு 805 கிலோமீட்டர் தான். அடுத்தது கூற்று 2, விருத்த கங்கா என்றும் அழைக்கப்படுகிறது. ஏன்னா காவேரி வந்து விருத்த கங்கா கிடையாது, கோதாவரி தான் விருத்த கங்கா. அப்பதான் நம்ம பார்த்தோம், கோதாவரி தான் என்னது விருத்த கங்கான்னு சொல்றாங்க. அப்ப காவேரி கிடையாது. அப்ப என்னது கூற்று 1 சரி, 2 தவறு. இப்ப புரியுதுங்களா? ஸ்டேட்மெண்ட்ல வச்சா இப்படிதான் வைப்பாங்க. அடுத்தது 46வது கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல். இந்தியாவுடைய வடக்கு தெற்கு பரவல் பாத்தீங்கன்னா 3-2-1-4. 3-2-1-4. கிழக்கு தெற்கு சாரி வடக்கு தெற்கு வந்து 3-2-1-4. கிழக்கு மேற்கு பாத்தீங்கன்னா 2-9-33. 2933 கிலோமீட்டர் வந்து கிழக்கு மேற்கு. வடக்கு தெற்கு வந்து 3214. கிழக்கு மேற்கு வந்து 933. அடுத்தது பீகாரின் துயரம் என்று வர்ணிக்கப்படுவது எது? 47. பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோசி தான். பீகாரின் துயரம் அப்படின்னு சொல்ற ஆறு எதுனா கோசியார் தான் பீகாரின் துயரம் அப்படின்னு சொல்றாங்க. 48வது கொஸ்டின் பாருங்க. 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி டேஷ் என அழைக்கப்படுகிறது. 3 பக்கம் நீரால சூழப்பட்டுச்சுன்னா அது தீபகற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 பக்கமும் நீர்னா அது தீவு. 4 பக்கம் நீரால் சூழப்பட்டா அது தீவுன்னு சொல்லுவாங்க. 3 பக்கம் நீரால் சூழப்பட்டா அது வந்து தீபகற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. 49வது கொஸ்டின் பாருங்க. பாக் நீர் சந்தி மற்றும் மன்னர் வளைகுடா டேஷை இந்தியாவிடம் இருந்து பிரிக்கிறது. பாக் நீர் சந்தி என்னது? இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கிறது தானே பாக் நீர் சந்தி. அப்ப மன்னர் வளைகுடா டேஷ்ல இருந்து இந்தியாவை பிரிக்கிறதுனா இலங்கை தான் இந்தியாவில இருந்து பிரிக்குது. அடுத்தது 50வது கொஸ்டின் பாருங்க. பழவேற்காடு ஏரி டேஷ் மாநிலங்களுக்கு இடையே அமைந்துள்ளது. பழவேற்காடு எங்க இருக்கு? தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் இடைப்பட்ட கேப்ல தான் இருக்கு. பழவேற்காடு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல வரும். அப்ப தமிழ்நாடுக்கும் ஆந்திராவுக்கும் இடைப்பட்ட கேப்ல தான் என்னது பழவேற்காடு இருக்கு. அடுத்தது 51வது கொஸ்டின் பாருங்க. மேற்கத்திய இடையூறுகளால் மழை பொழிவை பெறும் பகுதி எது? மேற்கத்திய இடையூறுகளால் மழை பொழிவை பெறும் பகுதி எதுனா பஞ்சாப் தான். மேற்கத்திய இடையூறுகளால் மழை பொழிவை பெறும் பகுதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் தான் மேற்கத்திய. அடுத்தது 52வது கொஸ்டின். கேரளா மற்றும் கர்நாடகா கடற்கரை பகுதியில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு டேஷ் காற்றுகள் உதவுகின்றன அப்படின்னு கேட்டுறாங்க. கேரளா மற்றும் கடற்கரை பகுதியில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு டேஷ் காற்றுகள் உதவுகின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து மாஞ்சாரல். இந்த 4 இதுவுமே ரொம்ப முக்கியம். அதுல வந்து ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்தியாவின் காலநிலை டேஷாக பெயரிடப்பட்டுள்ளது. இந்தியாவுடைய காலநிலை என்ன பண்ணா அயன மண்டல பருவக்காற்று காலநிலை. இந்தியாவுடைய காலநிலை வந்து என்னது? அயன மண்டல பருவக்காற்று காலநிலை. பருவக்காற்றுகள் இவ்வாறு அழைக்கப்படும். இது ரொம்ப அடிக்கடி கேட்டுனே இருக்கிறாங்க இந்த கொஸ்டின்ஸை. ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப அடிக்கடி கேட்டுனே இருக்காங்க. அப்ப பருவக்காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா இலையுதிர் காடுகள் தான் என்னது பருவக்காற்று காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 55வது கொஸ்டின் பாருங்க. ஷேஷலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம். ஷேஷா சலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். சேஷாசலம் எங்க இருக்கு? ஆந்திர பிரதேசத்துல இருக்கு. அடுத்தது யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்சி தான் வந்து உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்துல ஒரு அங்கமா இல்லை. அப்ப நீலகிரி, அகத்தியர், பெரிய நிக்கோபார் இதெல்லாம் வந்து என்னது உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகம். புரியுதுங்களா? அதுக்கு பொருந்தாத விடையை தேர்வு செய்து. ஓதக்காடுகள் இதனை சுற்றி காணப்படுகிறது. ஓதக்காடுகள் இதனை சுற்றி காணப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓதக்காடுகள் ஓகே. ஓதக்காடுகள் இதனை சுற்றி காணப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலைவனம்.